foreign god is coming in my dream. கடைசியில பார்த்தா ஜீசஸ் இஸ் நாட் அ ஃபாரின் காட்னு தெரிஞ்சது. ரிக்வேதத்தில் ஜீசஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பிரஜாபதி. இன்னைக்கு வந்து ஹோமம் பண்ணுற பிராமின்ஸ் எல்லார்கிட்டையும் போய் கேட்டால் பிரஜாபதியை கூப்பிடாம அவங்க ஹோமமே பண்ண முடியாது. கடைசியில் கொடுக்குற பூர்ணாகுதி வந்து பிரஜாபதிக்கு தான் பண்ணுவோம். அது வந்து ரெட் கலர் கிளாத்தில் பட்டு துணியில் எதுக்கு நம்ம கட்டி பண்ணுறோம்? இட் ரிசம்பிள்ஸ் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். ஐ வாஸ் லைக் வாவ், ஐ நெவர் நியூ திஸ். அப்போது நான் என்னோட ரிலீஜனை நான் தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இது வந்து எப்படின்னா மேப்பை கையில் வச்சுட்டு முட்டு சந்தில் நின்று வழி தேடுற மாதிரி. ஸோ ஐ தாட் ஓகே, ஒன்று மேப் தப்பு, இல்லை நான் நிற்கிற இடம் தப்பு. நான் நிற்கிற இடம் தப்பு. ஸோ ஐ கேம் அவுட் டு த மேப். ஐ வென்ட் டு த ரைட் டெஸ்டினேஷன். ஸோ இது வந்து மனமாற்றம். மத மாற்றம்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இது மனமாற்றம். ஸோ எனக்கு ஜீசஸை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜீசஸ்க்கு என்ன பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஸோ அவருக்காக நான் செத்து போவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எனக்காக ஆல்ரெடி செத்து போயிருக்காரு. காதலாகி கசிந்துருகி கண்ணீர் வழிகன்னு அந்த காலத்தில் வந்து ஒரு ஹிந்து செயின்ட் பாடியிருப்பார். அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அவருடைய காதலில் நான் காதலாகி, அவருடைய உருக்கத்தில் நான் கசிந்துருகி, அவருடைய கண்ணீரில் நான் கண்ணீர் மல்க ஏற்றுக்கிட்ட ஒரு கடவுள் தான் இயேசுநாதர். ஒரு பிறப்பால் பிராமணரான நீங்க வேத மந்திரங்கள், சாஸ்திரங்கள், பூஜை புனஸ்காரங்கள் கொடுக்காத ஒரு நம்பிக்கையை பைபிள் படித்ததால கிடைச்சதுன்னு சொல்கிறீங்க. எப்படி? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். தட் இஸ் அ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சர். பட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து கண்டதும் காதல், அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து உனக்கு என்ன பிடிச்சி நீ வந்து இவனை லவ் பண்ண, இல்லை என்ன பிடிச்சி நீ இவளை லவ் பண்ணன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆன்சரே இருக்காது. ஏன்னா உட்கார வேண்டிய இடத்துல அவங்க போய் உட்காந்துருவாங்க. ஒரு ஆம்பளைக்கா இருக்கட்டும் இல்லை ஒரு பொம்பளைக்கா இருக்கட்டும், உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துருவாங்க. திஸ் இஸ் வாட் வி கால் இன் இங்கிலீஷ் as God-sized hole. எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அ God-sized hole. ஸோ அங்கே உட்கார்றதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும். நான் எல்லாம் பண்ணுறேன், இன்னும் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், இன்னும் நான் எம்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா யூஆர் நாட் ஃபில்ட் வித் காட் அப்படின்னு அர்த்தம். ஸோ த மினிட் I encountered God because God decided to be encountered by me, that God-sized hole was filled. இது வந்து எப்படின்னா, நல்லா தொண்டை வரைக்கும் ஒரு ஃபீஸ்ட் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் யாராவது வந்து என்ன கொடுத்தாலும் நம்மளால சாப்பிட முடியாது, அந்த எக்ஸாக்ட் ஃபீலிங். ஸோ இது வந்து ஏன் நடந்தது அப்படின்னா, as I told you, I'm a practical person also. இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கெலாம் வந்து நான் வந்து தொடக்கனெல்லாம் விழுற ஆள் கிடையாது. ஸோ பைபிளில் இருக்கிற ஒரு வசனம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ரிலீஜியஸ் கிரந்தத்திலையும் இல்லைங்கிறது என்னுடைய நம்பிக்கை. The Son of Man has